ட்ரேடிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். தோல்வி இருக்கும். ஆனா தோல்வியை கண்டு யார் பயப்படுகிறார்களோ அவர்களால் முன்னேற முடியாது. தோல்வியை என் வெற்றிக்கான முதல் படி என்று யாராட்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய பாதையை அவரே செதுக்கிக் கொள்வார். ட்ரேடிங்ல தோல்வி இல்லாம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அப்ப வெற்றி மட்டுமே பெற்றுக் கொண்டே இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. ரைட்? தோல்விகளும் இருக்கும், வெற்றிகளும் இருக்கும். ரெண்டுமே மேனேஜ் பண்ணி போறதான். இரவு என்பது இருந்தால் பகல் என்பது இருக்கும். இரண்டுமே இல்லை என்றால் பகல் மட்டுமே இருந்தால் இரவின் அருமை தெரியாது. இரவு மட்டுமே இருந்தால் பகலின் அருமை தெரியாது. ட்ரேடிங்ல அப்படிதான். லாஸ் அண்ட் ப்ராஃபிட் என்பது சகஜம். இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம புது சேனல்ல ட்ரேடிங் வித் ராஜ், ஓகே, ட்ரேடிங் வித் ராஜ் என்ற சேனல், நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ட்ரேடிங்ல என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயம், இதை நம்ம பார்க்கணும். பேசிக்கா ட்ரேடிங்குள்ள உள்ள வராங்க, ஃபர்ஸ்ட் பிகினரா வராங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு உடனே ஹையஸ்டா அவங்க ஆப்ஷன் பையிங்குள்ளே வந்துடுறாங்க. ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பையிங், ரைட்? அப்போ ஆப்ஷன் பையிங்குள்ள வரணும்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆப்ஷன் பையிங்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா நிறைய அடி வாங்குவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் என்றால் என்ன, அதுல ஏன் கேண்டல்ஸ்டிக் உருவாகுது, அதே சாட் பாட்டனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது, அதுல நம்ம எங்க பை அண்ட் செல் பண்ண போறோம், ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணா நல்ல விஷயங்களா, இல்ல நம்ம ஆப்ஷன்ல பை பண்ணா நல்ல விஷயங்களா? நான் ஒன்லி ஃபார் ஆப்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண போறேன். ஒன்லி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன், நிப்டி 50, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ், ஓகே, இந்த 3 செக்டார்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றேன். உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் என்றால் என்ன, கேண்டல்ஸ்டிக் என்றால் என்ன, பிரைஸ் ஆக்ஷன் எது பார்க்கணும், இப்போ பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றால் ஒரு பிரைஸ் உருவாகக்கூடிய ஆக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், அதான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கேண்டல் ஆக்கப்பட்டு எந்த அளவில் எந்த வடிவத்தில் க்ளோசிங் வைக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்பது தெரிய வரும். அது மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம சார்ட் ட்ரேடிங்கை பத்தி பாத்துருவோம். எப்படி நம்ம பை பண்றோம், எப்படி நம்ம செல் பண்ண போறோம், ஆப்ஷன் ட்ரேடிங் என்றால் என்ன, எந்த கேண்டல்ஸ்டிக் நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டே இருப்போம். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சார்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க போய் பிடிஎஃப் எடுத்து பாருங்க, கூகுள்ல பாருங்க அப்படி இல்லான்ட்டு. நம்ம சார்ட்ல ரியாலிட்டியான பிரைஸ் ஆக்ஷனை நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த ஆக்ஷன் வந்தா இடத்துல மூவ்மெண்ட்ஸ் வருது அப்படின்ற விஷயங்கள். ரொம்ப அதிகமான பிரைஸ் ஆக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். 2-3 கேண்டல்ஸ் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அந்த கேண்டல்ஸ்டிக்கோட வடிவத்தை மட்டும் நீங்க வரைஞ்சு வச்சுங்க. கொஞ்சம் நான் ஜூம் பண்றேன். சார், முக்கியமானது சப்போர்ட் லைன்ல டோஜி கேண்டல் வரும். நான் மார்க் பண்றேன் பாருங்க. இது ஒரு சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைன்ல டோஜி கேண்டல் உருவாயிருக்கு, ரைட்? இந்த சப்போர்ட் லைன்ல உங்களுக்கு டோஜி கேண்டல் உருவாயிருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு ஹையர் ஹை மூமெண்டம் பண்ணிருக்கு, ரைட்? இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், சப்போர்ட் லைன், அகைன் ரீடெஸ்ட், பாருங்க மார்க்கெட் ஹையர் ஹை மூமெண்டம். இதை மட்டும் நோட் பண்ணுங்க. சப்போர்ட் லைன்ல டோஜி உருவாகணும், ரைட்? அதே மாதிரி வேற என்ன கேண்டல்ஸ்டிக் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ டோஜி நமக்கு சப்போர்ட் லைன்ல உருவாயிருக்கு. இப்போ ஆங்கிள் ஃபிங் ஒரு பெஸ்டான ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். ஆங்கிள் ஃபிங் இது புல்லிஷ் ஆங்கிள் ஃபிங்னு சொல்லுவாங்க. புல்லிஷ் ஆங்கிள் ஃபிங் ஒரு சப்போர்ட் லைன்ல உருவாகணும். இது ஒரு சப்போர்ட் லைன் தான். மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ணிருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கிருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ணிருக்கு, ஆங்கிள் ஃபிங் உருவாயிருக்கு, பிரேக் அவுட், மார்க்கெட் ஹையர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன். ஆங்கிள் ஃபிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேரிஷ் ட்ரெண்ட புல்ஸ் ட்ரெண்ட் ஆங்கிள் ஃபிங் பண்ணுவாங்க. ஆங்கிள் ஃபிங்னா ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் கண்டல், அதோட கொஞ்சம் பெரிய கண்டல் கிரீன் கலர் கண்டல் ஆச்சுன்னா அது ஆங்கிள் ஃபிங்னு சொல்லுவாங்க. அது சப்போர்ட் லைன்ல உருவாகணும், ரிசர்ச் லைன்ல உருவாக கூடாது. சப்போர்ட் என்பது பேஸ் லைன், இதுதான் சப்போர்ட். இது ஒரு சப்போர்ட் லைன். ரீசன்ஸ் என்ன சொல்ல போறோம், இந்த ஹை லெவல ரீசன் சொல்ல போறோம், ரைட்? இந்த சப்போர்ட் லைன்ல இந்த கேண்டல்ஸ்டிக் உருவாயிட்டு மார்க்கெட் இங்க இருந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புல்லிஷ் ஆங்கிள் ஃபிங் நீங்க பாத்துட்டீங்க, ரைட்? அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேற எந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இது நம்ம டோஜி கேண்டலா வச்சுக்கலாம், இல்ல நம்ம ஹேமர் கேண்டலா கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, டோஜி ஒரு ஹேமர் கேண்டல் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிருக்கு மார்க்கெட்,
அகைன் பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஹேமர் கேண்டலுக்கு மேல மார்க்கெட் புல்லிஷ் கேண்டல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸான டைம் ஃப்ரேம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி கேண்டல் ஸ்டிக் ஆகப்பட்டது உருவாச்சுன்னா உங்களுக்கு ப்ராபர்ட்டிஸ் ரொம்ப அதிகம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி பேரிஷ் ஆங்கிள்ஃபிங் எங்கெங்க பார்க்கலாம்? புல்லிஷ் ஆங்கிள்ஃபிங் சொல்லியிருந்தேன். இப்போ பேரிஷ் ஆங்கிள்ஃபிங். பேரிஷ் ஆங்கிள்ஃபிங் பாருங்க, இந்த கிரீன் கலர் கேண்டலை விட அந்த ரெட் கலர் கேண்டல் சைஸ் பெருசா இருக்கா? ஓகே, இந்த கிரீன் கலர் கேண்டலை விட இந்த ரெட் கலர் கேண்டலோட சைஸ் பெருசா இருக்கு. ஹேங்கல் பண்ணிருக்கு, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஹேங்கல் பண்ணிருக்கு. மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்கெட் பேரிஷ் ஆயிருக்கு. இதுதான் பேரிஷ் ஆங்கிள்ஃபிங்னு சொல்லுவாங்க. பேரிஷ் ஆங்கிள்ஃபிங் ரீசன்ஸ் லெவல் உருவாக்கணும். இது ரீசன்ஸ் தானே, இதுதான் சப்போர்ட் லைன், ரைட்? இது சப்போர்ட், இது ரீசன்ஸ் சொல்லுவாங்க. சார் ஒவ்வொரு விஷயம் இம்பார்ட்டன்டான விஷயம், பேப்பர் பண்ண எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரீசன்ஸ் லெவல் இந்த மாதிரி பேஷன் உருவாச்சுன்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்றது. இங்க பாருங்க டோஜி, இது ஒரு மார்க்கெட் புல்லிஷ். சப்போர்ட் லைன்ல டோஜி, அகைன் பிரேக் அவுட், மார்க்கெட் போயிருக்கா? சப்போர்ட் லைன்ல டோஜி உருவாச்சுனாக்கா சூப்பரான ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதே மாதிரி மார்னிங் ஸ்டார், இது பாருங்க, இது மார்னிங் ஸ்டார். ஒரு பேர் கேண்டல், ஒரு புல் கேண்டல், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு புல் கேண்டல். இது 3 in 1. இது 3 கேண்டலும் ஒன்னா ஃபார்மேஷன் ஆகும்போது நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஹை லெவல் வரை பிரேக் அவுட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க பாக்குறதுக்கும் ஒரு டோஜி கேண்டல் வந்து உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது இங்க பாருங்க, ஹேமர்ல பார்க்கும்போது இன்வெர்டர் ஹேமர் ரீசர்ச் லெவல்ல, இன்வெர்டர் ஹேமர் இது ஒரு ரீசர்ச் லெவலா? ரீசர்ச் லெவலில் இன்வெர்டர் ஹேமர் இருக்கு. அங்கிருந்து பாருங்க ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி பேரிஷ் ஆங்கிள்ஃபிங், இது தெரியுங்களா? 2 கேண்டல், இந்த 2 கேண்டல் வந்து பேரிஷ் ஆங்கிள்ஃபிங். பேரிஷ் ஆங்கிள்ஃபிங்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்து சார் ஒரு 2 3 பேட்டர்ன் சொல்லுங்க. ஒரு புல்லிஷ் ஆங்கிள்ஃபிங், ஒன்னு பேரிஷ் ஆங்கிள்ஃபிங், ஓகே, ஒன்னு டோஜி கேண்டல், ஒன்னு ஹேமர். இந்த 4 பேட்டர்ன்ஸ் மட்டும் பாருங்க. வேற எதுவுமே வேண்டாம். அதிகபட்சமான விஷயங்கள் நான் ரியாலிட்டியா நான் சார்ட்ல காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு சார்ட் பேட்டர்ல எங்கெங்க சார்ட் பேட்டர்ல ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, எது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு அது பாருங்க. இது பாருங்க, சூப்பர் இன்சைட் கேண்டல், மதர் பேபி கேண்டல் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பெருசா இருக்கக்கூடிய கேண்டல். அதுல சப்போர்ட் லைன்ல உருவாச்சுன்னா, இது சப்போர்ட் லைன்ல உருவாச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து புல்லிஷ் ஆகும். அதே ரீசர்ச் லெவல்ல உருவாச்சுன்னா மார்க்கெட் அங்க இருந்து பேரிஷ் ஆகும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது பேரிஷ் ஆங்கிள்ஃபிங், இது இன்சைட் கேண்டல், மதர் பேபி கேண்டல் சொல்லுவாங்க, ரைட்? பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் ஒர்க் ஆகும். இங்க பாருங்க டோஜி கேண்டல் உருவாயிருக்கு, ஹேமர்னு வச்சுங்க, டோஜின்னு வச்சுங்க, மார்க்கெட் புல்லிஷ் ஆயிருக்கு, ரைட்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம், ஒரு இம்பார்ட்டன்டான கேண்டல் ஸ்டிக். ஓகே, இந்த கேண்டல் ஸ்டிக் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இது நான் சார்ட் பண்ண சொல்லுங்க, ரிவர்ட் பண்ணி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். போதும் என்ற மனமே பொன்னானது. தோல்வி தோல்வியை யாரார் தேடவில்லையோ, தோல்வியை யாரார் தழுவவில்லையோ அவர்கள் வந்து வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய நண்பனை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது. யாரார் தோல்வி பட்டிருக்காங்களோ, யாரார் அடி வாங்கியிருக்காங்களோ, யாரார் ரொம்ப வெக்ஸா இருக்காங்களோ, அந்த வெக்ஸ தாங்கி அவங்க மிகப்பெரிய பொறுமையின் கட்டத்துக்கு வந்து அந்த தோல்வியும் வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மைண்ட் செட் உள்ளவங்க தான் ட்ரேடிங்ல ஜெயிக்கிறாங்க. அதனாலதான் 1% பேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான காரணம். ஓகே, உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. ஒரு நெகட்டிவ் தாட் சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னு எக்ஸாம்பிள் என்ன வச்சுங்க. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சொல்ற ஒரு மிகப்பெரிய ட்ரேடரா இருந்தா அவருக்கு முக்கியமா பார்க்கும்போது அவங்களுக்கு டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு டைம் இருக்காது. என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பெரிய கமெண்ட்ஸ் பண்ணணும், அப்படி பேராகிராஃப் பேராகிராஃப் எழுதணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு டைமிங் கிடையாது. அப்போ அவங்க வெட்டித்தனமா வீணாத்தனமா போன மொண்டங்கள். ஏன்னா அவங்களுக்கு ட்ரேடிங்கை பத்தி தெரியாது. யாரோ சொன்னாங்க, யாரோ பைசா கொடுத்துருக்காங்கன்னு போக நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அவங்க கமெண்ட்ஸ் பண்ற அந்த வேலையை அவங்க வச்சிருக்காங்க. இப்படிதான் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேமிங்கே போயிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு மாஃபியாவே இருக்கு, ரைட்? அந்த பலான சேனல் இருக்கா, அவங்க பின்னாடி போய் நெகட்டிவ் கமெண்ட் கொடுங்க, அவங்களுடைய வியூஸை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேரோட பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இதை வந்து சின்ன யூடியூபர்ஸ் வளரவே கூடாதுன்றதுக்காக ரொம்ப புஷ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியா போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதை நீங்க மக்களாகப்பட்ட நீங்க புரிஞ்சுக்க. நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் போனாலும் சரி யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள். ஒரு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ற அளவு கூட ஒரு ட்ரேடருக்கு டைம் இருக்காது. அவன் பேராகிராஃபா வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்து அவன் டைம் இருக்குமா? அப்ப அவன் வேஸ்டா போன முண்டை மாதிரி அந்த மாதிரி காட்டும். இப்ப நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அந்த நெகட்டிவா நம்ம பாசிட்டிவ் எப்படி மாத்த முடியும்? நெகட்டிவ் ஒரு குறை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம திருத்திட்டு ஒரு எனக்கு வேண்ட விஷயங்களை நீ மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் இவனுக்கு அதிகமா நாலேஜ் இல்ல, அதிகமா ஃபெயிலியர் ஆகிறான், அதிகமா இது பண்றான் அப்படின்னு ஓகே, நான் எந்த கில்ட்டி ஃபீல் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா அதை அப்படியே பாசிட்டிவ் மாத்திக்குவேன். ஓகே, குறை சொல்லிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா இப்போ அதோட பிரில்லியன்ட் ஆக்கி காட்டும்.
அப்போ அவங்க நம்ம வெற்றி பெறும் பொழுது நம்மளுடைய எதிரிகளாகப்பட்டவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வெற்றி பெற்றாலே அவர்கள் தோல்வி அடைந்ததற்கு சமம். அவர்கள் தலை தான கீழே இறங்கும். நம்ம வெற்றி பெற்றோம்னு வச்சுங்களேன், அது போதும். அவங்கள பழிவாங்கணும்னு அவசியமே இல்ல. அதுதான் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உங்கள அடிக்கும், உதைக்கும், நெரிக்கும். ஆனால் இருந்தாலும், நீங்கள் அத கன்சிஸ்டன்சியா நின்னு, அது நெறைய விஷயங்கள கத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்லோவா, ஸ்டடியா நீங்க மூவ் பண்ணும்பொழுது, மார்க்கெட் உங்களுக்கு அல்டிமேட்டா குடுக்கும். நீங்க இழந்த பைசாவ 1 டூ 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிகவர் பண்ணி குடுத்துரும் சார். நீங்க பொறுமையோடு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணா போதும். நான் குடுத்துட்டே இருப்பேன். லர்னிங் கன்டென்ட்ஸ் குடுத்துட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணா லைக்க பண்ணுங்க. இது உங்கள் ராட் ஸ்கல்பிங் ட்ரேடர். ஓகே. என்னுடைய புது சேனல் எங்களுடைய நேம் உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங் வித் ராஜ். இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இனிமேல் இருக்கக்கூடிய வீடியோஸ் இந்த சேனல் தான் வரும். ஓகே. பை பாய். டேக் யூ.